ஜனீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா மக்கால் இருக்கக்கூடிய ஒரு குறைஷி வாசியை அல்லாஹு தாலா கடுமையா சாடினான். கடுமையான சாபமான வார்த்தை அது. ஜனீம்னு சொன்னா விபச்சாரத்தை பிறந்தவன், வாப்பா பேர் தெரியாம பிறந்தவன் என்ற வார்த்தை. இந்த ஜனீம் என்ற வார்த்தை குர்ஆன்ல சூரத்துல கலம்ல இருக்கு. ஏன் அல்லாஹு தாலா அவனுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்? முஸ்லீம்கள் கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய அத்தனை பேரும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே தானே இருப்பாங்க. அந்த குர்ஆன் ஓதும் போது அந்த வார்த்தை வரத்தானே செய்யுது, ஜனீம்னு சொல்லி அவன் விபச்சாரத்தை பிறந்தவன் அப்படின்னு ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, மக்காவுல வலீத் இப்னு முகைரா என்பவன் இருந்தான். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடுமையான கஷ்டங்களுக்கு ஆளானவர்கள், தொல்லைகளுக்கு ஆனார்கள். குறைஷி காப்பிர்கள் கடுமையான கஷ்டங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. இதுல வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்தார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ரொம்ப இழிவாக பேசினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க அல்ல என்று சொன்னது மட்டுமல்லாம அவங்க தவறான பிறப்புல பிறந்தவங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். நவுதுபில்லாஹ். அப்படி ஒரு வார்த்தை அவன் சொன்னான். இந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான கவலையை உண்டாக்குது. ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை இல்லை. ஒரு தாய் தகப்பனை பத்தி தவறான வார்த்தையை பத்தி ஒரு ஆளை பார்த்து இவர் தப்பான வழியில பிறந்தவர் சொன்னா இவ்வளவு கோபம் வருவாங்க, இவ்வளவு கவலை உண்டாகும். இந்த வார்த்தை வலீத் இப்னு முகைரா சொன்னான். இந்த வலீத் இப்னு முகைரா சொல்லக்கூடியவன் மக்காவுல மக்காவாசிகள் மத்தியில பெரிய மதிப்போட மரியாதையோட இருந்தவன். இருந்தாலும் அவனுடைய சில குறைகள் மக்காவாசிகளுக்கு தெரியும். அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீத் இப்னு முகைரா இப்படி தப்பான வார்த்தையில பேசினாடா, அல்லாஹ் தஆலா அவனுடைய 9 குறைகளை குர்ஆன்ல கொண்டு வந்தான். சூரத்துல் கலம்ல தொடராக விட்டு தொடராகவே 9 குறைகளை கொண்டு வந்தான். இந்த குறைகளை கொண்டு வந்த அவனுக்கு ஆரம்பத்துல அல்லாஹ் சொன்ன அந்த 8 குறைகளை அவனுக்கு தெரியும். அது அவனுக்கிட்ட இருக்கிற விஷயம் தான். அவன்கிட்ட அப்படி ஒரு குறை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா 9வது விஷயம் ஜனீம், விபச்சாரத்துல பிறந்தவன், அப்பா பேர் தெரியாம பிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னதுனால இவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு, அப்படி நாங்க அப்படியா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலையோட வீட்டுல பல வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்தா, வெளியில யாருக்கிட்டையும் தலகாட்டான். பிறகு அவன் தன்னுடைய தாய்கிட்ட கேட்ட பிறகு தாயார் சொன்னார், ஆமா நீ நான் ஒரு ஆட்டு இடையனோட தவறான வழியில போனதுனாலதான் நீ பிறந்த. அந்த ஆட்டு இடையன் தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய தந்தையும் அதை 18 வருஷங்களுக்கு பின்னாலதான் ஒப்புக்கொண்டு அவனுக்கு சொன்னான், ஆமா நீ ஹராத்துல பிறந்து வந்தான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் எப்படி சொல்லான்னு சொன்னா, ஹல்லாஃபிம் மஹீன். ஹல்லாஃபிம் மஹீன். ஹல்லாஃப்னு சொன்னாக்கா அதிகமா சத்தியம் செய்யக்கூடியது. மஹீன் என்ற அல்லாஹ் இடத்துல மிகவும் அற்பமானவன், கேவலமானவன். ஹம்மாஜின். ஹம்மாஜின்னு சொன்னா என்னன்னு சொன்னா புறம் பேசி தெரியக்கூடியவன். மஷாஇம் பினமீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் சூரத்துல் கலம்ல, மஷாஇம் பினமீம், கோல் மூட்டி குழப்பம் செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹ் எத்தனை குறை சொல்றான்? முதல்ல அல்லாஹ் அதிகமா சத்தியம் செய்யக்கூடியவன். 2வது குறை மஹீன், அல்லாஹ் இடத்துல மிகவும் அற்பமானவன், கேவலமானவன். 3வது ஹம்மாஸ், புறம் பேசி தெரியக்கூடியவன். மஷாஇம் பினமீம், கோல் மூட்டி குழப்பம் செய்யக்கூடியவன். அடுத்ததாக முஅத்ததின், அடுத்தாவது மன்னாஇல் லில் கைரி. மன்னாஇல் லில் கைரி, அதிகமாக நல்ல காரியங்களை தடுக்கக்கூடியவன். சாதாரணமா தடுக்கக்கூடியவன் இல்ல, ஒரே நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நல்ல பாக்கியம் ஏற்படக்கூடியவர்கள் அதிகமாக தடுக்கக்கூடியவன். முஅத்ததின், வரம்பு மீறியவன். வரம்பு மீறியவன். அசீம், பாவம் செய்யக்கூடியவன். குத்துள்ளின், அசத்தியத்துக்காக வாதிடக்கூடியவன், அசத்தியத்துக்கு சார்பாக வாதிடக்கூடியவன் என்று இந்த 8 விஷயங்களை சொன்ன அல்லாஹ் 9வதா சொல்ல ஜனீம். உத்தல்லியம் வந்ததாக்கு பின்னால ஜனீம் வருது. ஜனீம், விபச்சாரத்தை பிறந்தவன், வாப்பா பேர் தெரியாம பிறந்தவன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே வசனமா கொண்டு வந்துட்டான். இதுல 8 குறைகளும் வலீத் இப்னு முகைரா தெரிஞ்சு வச்சிருந்தா அது அவன்கிட்ட அந்த குறை இருக்கத்தான் செய்யுது, அது அவனுக்கே தெரியும். ஆனா 9வது விஷயத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, அவனால நம்ப முடியல. அது ஆனா அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்ப அவனுக்கு சந்தேகமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. அடே, குர்ஆனுக்கே சேர்ந்த வார்த்தை இப்ப எல்லார வாயாலும் என்னைய பத்தி தெரிய வந்துடுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு அவன் வீட்டுக்குள்ளே இருந்தா வராம அவனுடைய தாய்கிட்ட கேட்ட பிறகு தாயார் சொன்னா, ஆமா நீ தவறான முறையில பிறந்தவன் தான், ஆட்டு இடையனோட ஒன்று சேர போனதுனாலதான் நீ பிறந்த, உனக்கு வாப்பா ஆட்டு இடையன் தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தைய அவனுடைய தாயாரு சொன்னான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிக்காம அவங்கள தவறான முறையில பேசியனால அல்லாஹ் தஆலா கடுமையா சாட்டி அவனை கடைசிக்கு கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை முஸ்லீம்கள் குர்ஆன் ஓதுறாங்களோ அத்தனை முஸ்லீம்களுடைய வாயாலையும் இவனை விபச்சாரத்துல பிறந்தவன், அப்பன் பெயர் தெரியாம பிறந்தவன் என்று சொல்ல வச்சிட்டான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல யாராவது தவறாக பேசினால், அவர்களை பற்றி விமர்சித்தால், தவறான விமர்சனங்களை கொண்டு வந்தால் அல்லாஹ் தஆலா அவங்களை சும்மா விடமாட்டான்.
தண்டிச்சே தான் தீருவான். இது போன்று இன்னும் விஷயங்கள் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன நடந்தது என்ற விஷயங்களை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு பின்னால இந்த யூடியூப்ல வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.